Hi friends, welcome to SPAARKZ Academy. So நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு 1 month பீரியடுக்குள்ள நமக்கு வர்றது மாதிரி இருக்கு சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு லாஸ்ட் 1 month அப்படிங்கிறதுனால இந்த 1 monthல இதுவரை படிக்காதவங்க கூட ஸோ இந்த 1 monthல நீங்க ஒரு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் சரியா. ஸோ அதுக்காக இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 5 டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். போத் டெக்னிக்கலும் சரி ஜெனரல் ஸ்டடீஸுக்கும் சரி. இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்காவது அட்லீஸ்ட் நீங்க படிக்காதவங்க படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி நல்லா படிச்சவங்களும் அந்த டாபிக்கை நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிறங்க சரியா. இது வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல நடந்த அந்த எக்ஸாம்ஸ் வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி எடுத்ததான் சரியா. அதே மாதிரி நீங்க இப்பல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட நீங்க வந்து ஈவன் ஒரு 360+ மார்க்ஸ் அப்படிங்கிற லெவல்ல நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா. ஸோ இந்த ஒரு ஆஃபரை நீங்க வந்து விட்டுறாதீங்க. நமக்கு என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமும் வருது, ஓவர்சியர் எக்ஸாம் வரதுனால காம்படிஷன் கொஞ்சம் டிஸ்போஸ் ஆகும் சரியா. இங்க பாதி பேர் போயிருவாங்க, இங்க பாதி பேர் போயிருவாங்க. ஸோ மினிமம் மார்க் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு கிடைச்சிரும் சரியா. ஏன்னா இதுல ஒரு ஓவர்சியர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1200, இதுல பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1000 இருக்கிறதுனால நமக்கு வந்து காம்படிஷன் வந்து குறையிறதுனால ஈஸியா நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கும் சரி, ஓவர்சியர் எக்ஸாம் அப்படின்றதுக்கும் சரி. இதுல பர்டிகுலரா அந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு இது லாஸ்ட் 1 month அப்படின்றதுனால நல்ல எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் சரியா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் சரி, ஜேடிஓ எக்ஸாமுக்கும் சரி ஒரு மோஸ்ட் ஸ்பெசிபிக் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அகாடமில ப்ரொவைட் பண்றோம் ஓகேவா. இதே மாதிரி ஒரு மெகா டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் சரியா. இந்த டெஸ்ட் சீரிஸ் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 130+ டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். தமிழ்நாட்டிலே நீங்க வேணா அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. நம்ம சொல்றோன்றதுக்காக இல்ல, நீங்க அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. எந்த அகாடமிலயுமே இந்த மாதிரி ஒரு 130+ டெஸ்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து எங்கேயுமே வந்து ப்ரொவைட் பண்றது கிடையாது ஓகேவா. நம்ம அகாடமில தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 130+ டெஸ்ட் அப்படிங்கிற லெவல்ல வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பிரைசிங் சரியா. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்பெஷல் பிரைசிங் ரேட்லயே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் ஓகேவா. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கிறங்க. நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. பட் வந்து கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம், எந்த கொஸ்டினை தப்பு பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஆஃப்டர் நீங்க வந்து எக்ஸாமுக்கு போறப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கொஸ்டினை கரெக்டா பண்ணுவீங்க சரியா. அதனால தான் டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது சரியா. இந்த கிராஷ் கோர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல கோர்ஸை முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சரியா. புஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அந்த ஸ்பேன் டைமிங் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அது என்ன பிரைசிங் ரேட் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறங்க. ஒரு அஃபோர்டபுள் பிரைசிங்ல தான் இருக்கும் சரியா. ரொம்ப அதிகமான பிரைசிங்லாம் இருக்காது. இன்க்ளூடிங் கோர்ஸ் ஆல்சோ ரொம்ப மினிமம் பிரைசிங்லாம் இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கிறங்க. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய இது ரெலவெண்டா ஃப்ரீ வீடியோஸ் போடுவோம். இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா ரோட் இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரீயா வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் வச்சிருந்தோம் 50 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு. அதே மாதிரி யூனிட் வைஸா நம்ம வந்து போடுவோம். ஸோ அதெல்லாம் இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆயிரும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற சொல்றது. அதே மாதிரி நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களா இருந்தா விட்டுருங்க. இல்ல நியூ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அதை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அப்டேட்லாம் அதுல வாட்ஸ்அப்ல இமீடியட்டா நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் சரியா. நம்ம அகாடமி வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். எதுலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே வராது சரியா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது சொல்றதுக்கு வேற எதுவும் ரீசன் கிடையாது. இந்த மாதிரி தான் சரியா. உங்களுக்கு இமீடியட்டா ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் சரியா. அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சிவிலுக்கும் ஜிஎஸ்க்கும் கொடுப்போம். ஸோ அந்த டாபிக்ஸை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ புதுசா அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசா படிக்கிறவங்களுக்கு அந்த டாபிக் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனா கூட ஒரு எனஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா. ஒரு 360 அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா. அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி தான் எடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா ஓகேவா. ஸோ அந்த டாபிக்ஸ் பார்க்கலாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்னது நமக்கு பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல இந்த லே அவுட் ஆஃப் டிராயிங் ஷீட் சரி. அதே மாதிரி டைட்டில் பிளாக் பத்தி, டிராயிங் எக்யூப்மெண்ட், ஷீட் ஃபோல்டிங் பண்ற ப்ரொசீஜர், ஒவ்வொரு ஷீட்டும் எந்த மாதிரி ஃபோல்டு என்னென்ன சைஸுக்கு ஃபோல்டு பண்ணணும், ஸ்கேல்ஸ் அண்ட் டைமென்ஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒவ்வொரு டாபிக்ல இருந்து நம்ம ஒரு 2 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் மெயினுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் சரியா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2வது யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ஜியோமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இந்த 5 டாபிக்மே நம்ம கொடுத்தாச்சு. இது பாத்தீங்க அப்படின்னால அரௌண்ட் உங்களுக்கு வந்து என்னது பெர் யூனிட்டுக்கு 20 கொஸ்டின் அப்படிங்கறதா லாஜிக். ஸோ 20 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்துடும். இந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் சரி. எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்கா தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரையாங்கிள்ஸ், குவாட்ரிலேட்டரல், அதுக்கப்புறம் பாலிகன், அதுக்கப்புறம் பிளேன் ஜியோமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செயின் சர்வே சரி. செயின் சர்வேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
சர்வேயோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, இப்போ ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரி என்னென்ன மெஷர்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு, பேசிங் மெத்தட், பெடோமீட்டர், ஓடோமீட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் செயின் சர்வே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? இருக்கிறதுல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதோட இது கொஞ்சம் பெரிய டாபிக் கூட. இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா செயினே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்றது எப்படி செயினை, அதுக்கப்புறம் என்னென்ன எரர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுலேயே அரௌண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு 18 to 20 கொஸ்டின் கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதே மாதிரி கேம்பஸ் சர்வே அப்படிங்கிறது, கேம்பஸ் சர்வேல என்னென்ன டைப்ஸ், அதுலயும் பர்டிகுலரா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி சிஸ்டமேட்டிக் காம்பஸுக்கு நல்லா டீப்பா பாத்துக்கிறங்க. டிப்புங்கிறது என்னது, மேக்னெட்டிக் டிக்ளனேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த சம் இருக்கும்ல, ட்ரூ பியரிங்ல இருந்து நம்ம வந்து என்னது மேக்னெட்டிக் பியரிங், அதாவது டிக்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அது ரிலேட்டடா இருக்கிறது. இதே மாதிரி ஹோல் சர்க்கிள் பியரிங்ல இருந்து ரெடியூஸ்டு பியரிங் இருக்கக்கூடிய சம்ம வந்து ஃபுல்லா பாத்துக்கிறங்க. இல்ல ரெடியூஸ்டு டு ஹோல் சர்க்கிள், ஹோல் சர்க்கிள் டு ரெடியூஸ்டு, இந்த கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 3-4 ப்ராப்ளம்ஸா கண்டிப்பா கேட்டுரும். சரியா? சோ இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னாலே அரௌண்ட் வந்து ஒரு 20 கொஸ்டின் கிட்ட காம்பஸ்ல இருந்து கொஸ்டின் அதிகமா வரலாம். ஏன்னா டாபிக் வைடா இருக்கிறதுனால. ஓகேவா? நீங்க இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிளேன் டேபிள் சர்வே. இந்த பிளேன் டேபிள் சர்வேல பொறுத்தளவு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அக்சஸரீஸ் யூஸ் பண்றோம். அலிடேட், பிளம்ப் ஆப், பிளம்பிங் ஃபோர்க்கு, சரியா? அதுக்கப்புறம் ஸ்பிரிட் லெவல் யூஸ் பண்ணுவோம். அத பத்திலாம் கொஞ்சம் டீடைலா பார்த்துக்கிறங்க. அதிலேயே சில உள்ள டெர்ம்ஸ் இருக்கும். சரி, இப்ப அலிடேட்னா 2 டைப் இருக்கு அப்படின்னா, அதுல என்னென்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய பாயிண்ட், இதுல இருந்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணோட்டத்துல படிங்க. ஃபுல்லா அப்படியே மக்கப் பண்ணாம, இப்போ பிளைன் அலிடேட்னா அது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எந்தெந்த பிளேஸ்ல யூஸ் பண்ண முடியாது, எதை ஓவர் கம் பண்றதுக்காக டெலஸ்கோபிக் அலிடேட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல படிங்க. அப்படிதான் கொஸ்டின் கேக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு ஜென்ரலா. ஓகேவா? அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிளேன் டேபிள்ல ஆக்சுவலா அந்த 4 மெத்தட கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். சரியா? இந்த இருக்கு பாருங்க, இந்த லெவலிங், சென்டரிங், ஓரியன்டேஷன், இந்த ப்ராசஸ் என்ன, சரியா? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கும். சரியா? அதுல பர்டிகுலரா ரீசெக்ஷன் மெத்தட கொடுத்திருக்காங்க. சோ இது இம்பார்ட்டன்ட். சரியா? சோ இத பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அரௌண்ட் வந்து ஒரு 15 to 18 கொஸ்டின் இல்ல 20 கொஸ்டின் இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதே மாதிரி லெவலிங். சரியா? லெவலிங் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்னது, ஆக்சுவலா லெவலிங்ல டாபிக்கே இவ்வளவுதான் இருக்கும். மொத்தமே சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்கே இவ்வளவுதான் இருக்கும். என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன அதுல சிம்பிள் லெவலிங் பத்தி பர்டிகுலரா என்ன, இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு சம் இந்த மாதிரி கேட்கலாம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, டிஃபரன்ஷியல் லெவலிங் எந்தெந்த பிளேசஸ்ல அடாப்ட் பண்ணுவாங்க, சிம்பிள் லெவலிங் எந்தெந்த பிளேசஸ்ல அடாப்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட்னா என்ன, ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்னா என்ன, இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிறங்க. இதுல இருந்துமே வந்து என்ன பண்ணலாம், ஒரு 15 to 20 கொஸ்டின் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நீங்க இந்த டாபிக் மட்டும் படிச்சாலே நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இதை தாண்டி எந்த டாபிக்ல இருந்து வராது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்க எடுத்து என்ன பண்ணுங்க, அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. இந்த டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியா? இதே மாதிரி ரோட் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹைவே பத்தி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 டேர்ம்ஸ் இருக்கும். இந்த டேர்ம்ஸ்ல இருந்து மட்டுமே ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். சரியா? வேற டாபிக்கே இதுல இல்ல அவ்வளவா. சரி, எல்லாமே இது ஃபுல்லா வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ரோடு. சரியா? இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5th ஒன் அண்ட் 3rd ஒன், மத்த இதையுமே பேசிக்ஸ் நமக்கு தெரியணும். அதுக்காக பாத்துக்கிறங்க. சரியா? இத மட்டும் இந்த 3வது டாபிக் 5வது டாபிக் மட்டும் பாத்தீங்க அப்படின்னாலே இது ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சும்மா வந்து ஒரு டெஃபினிஷன்ஸா தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் கேட்கறதுக்குன்னு ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கு ஆக்சுவலா. சரியா? நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஹெச்சோட வித் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இந்த இதை பொறுத்தளவு கிளாசிபிகேஷன்ஸை பொறுத்தளவு இதுல 90 டெஃபினிஷன்ல நல்ல வைடு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 20 டெஃபினிஷன்ஸை கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. போன டிராஃப்ட்மேன்ல கேட்கல அப்படிங்கறக்காக டெஃபினிஷன் பார்க்காம போகாதீங்க. மினிமம் தான் கேட்டிருந்தாங்க போன தடவை. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் மினிமம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம போகக்கூடாது. அடுத்து ரோட் இன்ஜினியரிங் 2ல வந்து உங்களுக்கு 1 மார்க் நல்லா நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ரோடு மார்ஜின்னா நிறைய இருக்குல்ல, நமக்கு ஷோல்டர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து என்னது, அந்த கைடு ரெயில்ஸ் ப்ரொவைட் பண்றது, சரியா? இன்டர்செக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால ரோடு மார்ஜின்ஸ்ல இருந்து ஃபுட்பாத், இப்போ ஃபுட்பாத்தோட வித் என்ன, அதுக்கப்புறம் கர்ப்னு வந்து அர்பன் ஏரியால எவ்வளவு இருக்கும், சரியா? இல்ல ரூரல் ஏரியால அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், வைடா இருக்கும். ஸோ இதுல இருந்து 1 மார்க்ஸ் நிறைய கேட்கலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபுல்லா இதுல இருக்கு. சூப்பர் எலிவேஷன், சைட் டிஸ்டன்ஸ், கிரேடியன்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ சூப்பர் எலிவேஷனை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா, அதோட ஃபார்முலா பாத்துக்கிறங்க. எவ்வளவு சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஏரியால, ஸ்னோ பவுண்ட் ஏரியானா என்ன, பிளைன் டெரெயின்னா என்ன, ஹில்லி ரீஜியனா என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிறங்க. சைட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவு அதே மாதிரி தான். சைட் டிஸ்டன்ஸ்ல அந்த எஃபெக்டிவ் டைம் எவ்வளவு இருக்கும், சரியா? அந்த ரியாக்ஷன் டைம் ஆஃப் டிரைவர் என்ன, பிஏஇவி தியரி பத்தி, இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ்ன்றது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி எத்தனை டைம்ஸ் இருக்கும், சரியா? ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ்னா என்ன, அதோட ஜோன் லென்த் என்னது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், ஜென்ரல் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும். ரொம்ப டீப்பா இன்டெப்தா போயிட்டு ஒரு பி லெவல்ல பார்க்கணும் அவசியம் இல்ல. டிப்ளமோ லெவல்ல அந்த புக்ல என்ன இருக்கோ, சாரி ஐடி லெவல்ல அந்த புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷனை பொறுத்தளவு என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இடிஎம் பிரின்சிபல் என்ன, பிரிசம் யூஸ் பண்ணுவோம், அதை பத்தி
பத்தி சரியா. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. நம்மளோட அகாடமில இந்த டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் செஷன்ல எந்தெந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாமோ எல்லாமே கொடுத்துருப்போம் ஜென்ரலாவே சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் பொறுத்தளவு ஒரே கான்செப்ட் தான் வரும் ஆக்சுவலா. இந்த சேட்டலைட் என்னென்ன மெஷர் பண்றோம், லேட்டிடியூட் லாங்கிடியூடுங்கிறது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ரிசீவர் பத்தி இது இந்த டேட்டா தான் இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமா பார்க்கணும் தேவையில்லை. அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பத்தி சரியா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு அப்புறம் வந்து அது ஜியோகிராபிக் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடு என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிபிஎஸ் ரிசீவர் இருக்கு சரி. அதுக்கப்புறம் ரிமோட் சென்சிங் பத்தி ஜிஸ் ஜிபிஎஸ் டோட்டல் ஸ்டேஷனோட ஒரு கம்பேரிசன் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஜிஸ்ங்கிறதுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா ஜிஸ்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, இப்போ ஜிஎஸ்னா ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிபிஎஸ்னா என்ன, அந்த பேசிக்கோட நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ ரிமோட் சென்சிங் பொறுத்தளவு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அப்சர்வ்டு இருக்கும், ஸ்கேட்டர்ட் இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் ரிஃப்ளெக்டர் அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் என்ன, ஆக்டிவ்னா என்ன, பாசிவ்னா என்ன, அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி பெரிய லெவல்லாம் கேட்க போறது கிடையாது சரியா. ஒரு பொருளை டச் பண்றாம நம்ம சென்ஸ் பண்றதா ரிமோட் சென்சிங் பேசிக் டெஃபினிஷன். இந்த லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா ஒரு ஐடி ஸ்டாண்டர்ட்னால ரொம்ப டீப்பா நம்ம பிஇல படிச்ச அளவுக்குலாம் அங்க வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரியா. இப்ப இந்த நம்ம 10 யூனிட்ஸுமே பார்த்தாச்சு. ஒவ்வொன்றுக்கும் 5 டாபிக் அப்படிங்கிற மேனிக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸும் இருக்கும். டெஸ்ட்டுமே ஃபுல்லா வந்து கொஸ்டின்ஸ் நிறைய அதுல இருந்து தான் நான் எடுத்திருப்பேன் சரியா. நம்மளோட லாஸ்டா நடந்த அந்த நம்ம வந்து ஃப்ரீயா வந்து ஒரு லைவ் வந்து நம்ம வந்து செஷன் போட்டிருந்தோம் சரியா. ஃப்ரீ கொஸ்டின்ஸ் லைவ் வந்து போட்டிருந்தோம் சரியா. அதை போய் நீங்க பாத்தீங்கன்னாலே கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். ப்ரீவியஸா நடந்த அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ல தான் நம்ம கேட்டிருப்போம் சரியா. நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணீங்க. இதே மாதிரி நம்ம அகாடமில எங்க வந்து ஃப்ரீ கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக ஒருத்தவங்க வந்து மெனக்கெட்டு ஒரு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்ண அப்படின்னா இன்னும் வந்து அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க சரியா. ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸை வந்து நல்லா ஒரு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி எப்படிலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்களோ அந்த ஃபார்மெட்ல உங்களுக்கு கொடுப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தளவு சயின்ஸை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் பத்தி, நியூட்ரிஷன் பத்திலாம் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஹைஜீன், டிசீஸ் பத்தி ஓகேவா. இது எல்லாத்த பத்தியுமே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விட்டமின்ஸ் பத்தி இந்த மாதிரிலாம் கேட்கலாம் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் பொறுத்தளவு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கால்பந்து போட்டி நடைபெறுதுன்னா அது எங்க நடைபெறும் அந்த மாதிரி கொஸ்டின், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும் சரியா. அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, இப்போ நியூவா லான்ச் பண்ண ஆப்ஸ் பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இப்போ நியூவா இன்வென்ஷன்ஸ் பத்தி, எக்கனாமிக் இஷ்யூ என்ன இருக்கு, எக்கனாமிக் இஷ்யூல தான் இப்போ நமக்கு ஜிடிபி பத்தி இந்த விஓ எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்கல்ல. ஜிடிபி பத்தி இப்ப நம்ம தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து எப்படி இருக்கு சரியா. அதே மாதிரி ஜிஎஸ்டி பத்தி சரி எந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஜியோகிராஃபில பொறுத்தளவு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ரிவர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த விஓ எக்ஸாம்ல சாயில் பத்தி கேட்டிருந்தாங்க, மினரல்ஸ் பத்தி ஏதாவது ஒன்று கேட்கலாம், இந்த தாது எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, நேச்சுரல் ரிசோர்ஸ் பத்தி கேட்கலாம், பாப்புலேஷன் டென்சிட்டி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து எவ்வளவு இருக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹிஸ்டரி சரியா. ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா சரியா. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செலக்டிவாவே கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் சரியா. இண்டஸ் சிவிலைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகலாயஸ் அண்ட் மேரத்ஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்டரி ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின் இப்படி இப்படி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம் சரியா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டி பொறுத்தளவு வந்து அந்த கான்ஸ்டியூஷனோட பேசிக், பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் கேட்கும் சரி. கேட்பாங்க, டியூட்டிஸ் வந்து கேட்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் பத்தி கேட்கலாம், லாஸ்ட் எக்ஸாம்ல கூட வந்துருந்துச்சு. பஞ்சாயத்து ராஜ் பத்தி கேட்பாங்க சரியா. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமியை பொறுத்தளவு எப்பயுமே ரெகுலரா 5 இயர் பிளான்ல இருந்து ஒரு கொஸ்டின், நிதி ஆயோக் பத்தி எப்ப வந்து நிதி ஆயோக் வந்து இந்த பிளானிங் கமிஷன்ல இருந்து நிதி ஆயோக்க சேஞ்ச் பண்ணாங்க, அதோட தலைவர் யாரு, பிரைம் மினிஸ்டர் இருப்பார்ல அவர் தான் தலைவர். அவர் யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இந்த நிதி ஆயோக்ங்கிறது நம்மளோட அதாவது இந்த இது இருக்குல்ல இந்திய அரசியலமைப்புக்கு கீழே வரக்கூடியதா இல்ல இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் ஒரு இதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம் சரி. அதே மாதிரி ஜிஎஸ்டி பத்தி, ஜிஎஸ்டிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க சரி. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் எவ்வளவு அந்த மாதிரி சரியா. அதே மாதிரி ஜிஎஸ்டி எதுவும் ரிவைஸ் பண்ணாங்களா, எந்த பீரியட்ல ரிவைஸ் பண்ணாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி ரூரல் ஓரியன்டா இப்போ கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என்னென்ன அப்படிலாம் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. எஜுகேஷன் ரிலேட்டடா கேட்டிருக்காங்கல்ல, இப்போ எஜுகேஷன்ல எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. அதே மாதிரி இப்போ வந்து பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல இந்தியா எந்த ஸ்டேஜ்ல இருக்கு வேர்ல்டு ஸ்டேஜுக்கு மத்தியில சரியா, வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு மத்தியில, எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சரியா, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் இண்டெக்ஸ் பத்தி இதெல்லாம் கேட்பாங்க சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்பயுமே நம்ம ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், நேஷனல் ரெகக்னேஷன்ஸ். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் ரூல் இயர்லியரா எப்படி இருந்துச்சு சரி. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி பத்தி கேட்பாங்க. அதே மாதிரி
லீடர்ஸ் பத்தி சரியா. லீடர்ல நான் மினிமம் கொடுத்துருக்கேன், பட் எல்லா லீடருமே நீங்க பாத்துக்கிறங்க. அதே மாதிரி விமன்ஸ் இருப்பாங்க, ஆக்சுவலா வந்து மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் பத்தி பாத்துக்கிறேன் கொஞ்சம். ஓகேவா. அடுத்து யூனிட் 8ல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது. இதுல வந்து இப்போ இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, என்னென்ன டிஸ்கவரிஸ் எல்லாம் ரீசெண்டா பண்ணாங்க, இது ரிலேட்டடா கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். இந்த கொடுமணல் பத்தி, கீழடி பத்தி சரியா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ண அகலாராய்ச்சி பண்ண இடங்கள் ஃபுல்லா கேட்பாங்க. ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி இதெல்லாம். ஓகேவா. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து இருக்கும் சரியா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் ரிலேட்டடா நம்ம 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சரியா. திருக்குறள் ஒரு திருக்குறள் கொடுத்து அதோட மீனிங் இதுல எது கரெக்டா இருக்கும், இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும்பா. இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐஎன்எம்ல இருந்து இப்போ யூனிட் 8 பிரிச்சுட்டாங்க பாதியே சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 9 பொறுத்தளவு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு சரியா. இதை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ், ஹார்மோனி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் பத்தி தான் ஃபுல்லாவே இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற மாதிரி, ஹெல்த் சிஸ்டம் எப்படி டெவலப்மெண்டா இருக்கு, ஜியோகிராஃபியோட இம்பாக்ட் எப்படி இருக்கு, எஜுகேஷன் எப்படி இருக்கு, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி கேட்கலாம் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமூக நல்லிணக்கம் பத்தி சரியா. இவன் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கல்ல, இப்போ ஒரு மதம் சார்ந்த கொஸ்டினா இருக்கும், அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்றாங்கன்ற பாக்குற மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வரும் சரி. அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்தளவு 25 கொஸ்டின் இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் வரும். ஸோ நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்லாம் ரெகுலரா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரீசனிங், பசில் சால்வ் பண்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேக்ஸ்ல மட்டும் எப்பயுமே வந்து 25 டார்கெட்டா வச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23 அந்த ரேஞ்சு கிட்ட நமக்கு வந்துரும் சரியா. 23 to 24 ரேஞ்சு கிட்ட வந்துருச்சு அப்படின்னாலே இப்போ நமக்கு வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரோட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜேடியூ எக்ஸாமுக்கு ஒரு மெகா டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் நம்ம லான்ச் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம்ல. அதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 8,000 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆக்சுவல் கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு 2,500 அப்படிங்கிற ரேஞ்சிலையும், அதுலயுமே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,500 அப்படிங்கிற ஒரு மினிமம் பிரைசிங்லாம் நம்ம கொடுக்குறோம். ஸோ வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸை கேட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஒரு உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 130+ டெஸ்ட் இருக்கும் சரியா. நீங்க வந்து அதுக்கான ஷெட்யூலோட நீங்க பாத்துக்கிறீங்க. 130+ டெஸ்ட். கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ லாஸ்டா நம்ம அந்த ஒரு ஃப்ரீ கிளாஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஒரு மண்டே அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயா 6க்கு வந்து கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் சரியா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மோஸ்ட் ஸ்பெசிபிக் கிராஷ் கோர்ஸா வந்திருக்கும் வித் சரியா. இதோட சேர்த்து ஒரு 130+ டெஸ்டோட உங்களுக்கு மோஸ்ட் ஸ்பெசிபிக் கிராஷ் கோர்ஸ், விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்டும் சரி எல்லாம், அதாவது ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸா நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் சரியா. மினிமம் ஒரு லோயஸ்ட் பிரைசிங்ல ஆஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அகாடமியோட ஸ்பெல் பாத்தீங்க அப்படின்னா SPAARKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த நம்பர் மட்டும் தான், 96777136 அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு 1720+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி நம்ம. ஓகேவா. ஸோ வந்து அப்படின்னா வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.